அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பல பேரும் கேட்கக்கூடிய ஒரு முக்கியமான கேள்வி. பொதுவாக முழங்கால் மூட்டு தேய்மானம் ஏற்பட்ட பிறகு மருத்துவத்திற்கு போனாங்க அப்படின்னீங்கன்னா, எனக்கு சர்ஜரி பண்ண சொல்றாங்க, பண்ணலாமா வேண்டாமா, இதை பத்தின ஒரு தகவல்கள் நம்மளுக்கு தெரியணும் இல்லையா? எதற்காக இந்த மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்கிறாங்க, அதோட இந்த மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை நமக்கு இது கண்டிப்பாக தேவையா, இந்த மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செஞ்சதுக்கப்புறம் நம்ம வலி இல்லாமல் இருக்கலாமா, அதோட நம்மளுடைய அன்றாட வேலைகளையும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் தொடர்ந்து செய்ய முடியுமா, இன்னைக்கு இது பல பேருடைய முக்கியமான கேள்வி. பொதுவாக இன்னைக்கு மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை யாருக்கெல்லாம் பண்ணுவாங்க? எலும்பு மூட்டு தேய்மானம் ரொம்ப சிவியராக இருந்துச்சு அப்படின்னீங்கன்னா, எலும்பு அந்த மூட்டு பகுதியில் குருத்தெலும்பு முற்றிலுமாக தேய்ந்து போன பிறகு இந்த சர்ஜரியை நிறைய பேருக்கு சஜஸ்ட் பண்ணுவாங்க. வலி ரொம்ப சிவியராக இருந்திருக்கும். அதற்கடுத்தபடியா இந்த மூட்டு பகுதி பல பேருக்கு வளைந்து போகக்கூடிய ஒரு பிரச்சனையும் இருக்கும், டிஃபார்மிட்டி இருக்கும். ஜெனு வேரம் நம்ம சொல்லுவோம், இல்லாட்டி பவுலக் நம்ம சொல்லுவோம். அந்த மாதிரி இருக்கும் பொழுது இந்த காரணங்களுக்காக இவங்களுக்கு அறுவை சிகிச்சையை சஜஸ்ட் பண்ணுவாங்க. இதை ஆங்கிலத்தில் ஷார்ட்டா டிகேஆர்னு சொல்லுவாங்க, டோட்டல் நீ ரீப்ளேஸ்மெண்ட் சர்ஜரி. ரைட். வேற எப்போ பண்ணுவாங்க அப்படின்னீங்கன்னா, இளம் வயதில் பொதுவாக 45 வயதுக்கு கீழே வேறு ஏதாவது ஆட்டோஇம்யூன் டிசார்டர்னு சொல்லக்கூடிய இந்த ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ், கவுட்டி ஆர்த்ரைட்டிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சில நோய் பாதிப்புகள் இருந்து மூட்டு தேய்மானம் ரொம்ப சிவியர் ஆயிடுச்சு அப்படின்னீங்கன்னா, அல்லது சாலை விபத்துக்கள்ல இந்த மூட்டு பகுதி ரொம்ப பலமா அடிபட்டு அந்த மூட்டு பகுதி ஒன்னோட ஒன்னா பொருந்துறதுல கூட பாதிப்பு ஏற்படுற பட்சத்தில் இவங்களுக்கு மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்வதற்கு பரிந்துரை செய்வாங்க. ரைட். இப்ப பல பேருக்கு இது அடுத்த ஒரு முக்கியமான கேள்வி. மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை எனக்கு எங்களுடைய சர்ஜன் சஜஸ்ட் பண்ணிட்டாரு, ஆனா என்னுடைய உடம்பு அதை செய்யக்கூடிய நிலையில இல்லைன்னு சொல்றாங்க அப்படின்னு. ஒரு சர்ஜரி பண்ணும் பொழுது இயல்பாகவே நம்மளுடைய உடல் ஒரு அறுவை சிகிச்சையை தாங்கக்கூடிய சக்தி இருக்கான்னு சொல்லி பரிசோதனையின் மூலமாக பார்த்துட்டு தான் அடுத்து இந்த அறுவை சிகிச்சையை தொடரலாமா வேண்டாமா அப்படின்றத முடிவு பண்ணுவாங்க, செய்யலாமா வேண்டாமா அப்படின்றத முடிவு பண்ணுவாங்க. பொதுவாக இன்னைக்கு பல பேருக்கு உயர் ரத்த அழுத்தம், சர்க்கரை நோய் போன்ற பாதிப்புகள் நிறைய இங்கே இருக்கும். ஏன்னா இந்த மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்யும் பொழுது நம்மளுடைய அறுவை சிகிச்சையின் போது ரத்தம் வெளியேறக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறதுனால இந்த உடம்பு அதை தாங்கக்கூடிய சக்தி இருக்கான்றதுக்கு தான் இந்த பரிசோதனைகள். அப்ப நம்மளுக்கு இந்த அறுவை சிகிச்சை செய்வதற்கு முன்னும் நம்மளுடைய உடல் ஒரு அறுவை சிகிச்சையை தாங்குற அளவுக்கு சக்தி இருக்கான்றத நம்ம தெரிஞ்சுக்கிட்டு தான் இந்த அறுவை சிகிச்சையை செய்வதற்கு அனுமதிப்பாங்க. ரைட். இப்ப மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செஞ்சுட்டாங்க. மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செஞ்சதுக்கு அப்புறம் இன்னைக்கு நம்மளை ஒரு 3 முதல் 5 நாட்கள்ல நடக்க வச்சிடுறாங்க. அது மட்டும் கிடையாது, வலியும் நம்மளுக்கு சுத்தமா இருப்பது கிடையாது. ரைட். இப்போ நம்ம ஹாஸ்பிட்டல்ல இருந்து வீட்டுக்கு டிஸ்சார்ஜ் ஆகும் பொழுது நம்மளுடைய மூட்டு அந்த மூட்டு பகுதியிலே அவங்க ஃபிக்ஸ் பண்ணியிருக்கக்கூடிய அந்த மெட்டீரியல் கரெக்டாக பொருந்தி இருக்கும். அதைத் தொடர்ந்து இந்த கால்களுக்கு, தொடைப்பகுதியில் இருக்கக்கூடிய தசைகளுக்கு, காஃப் மசிலுக்கு எல்லாத்துக்கும் நம்ம ப்ராப்பராக பயிற்சிகள் செஞ்சுட்டு
நம்மளுடைய நடைப்பயிற்சியும் சரியா செய்யணும். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இயன்முறை மருத்துவர் உங்களுக்கு உதவி செய்வாங்க. இதெல்லாம் வந்து கரெக்டாக அவங்களுடைய அறிவுரை என்னவோ அதை கேட்டுட்டு நாம் அந்த பயிற்சிகளையும் அதை என்ன மாதிரி செய்யணும் அப்படின்ற பயிற்சிக்கான விளக்கத்தையும் கேட்டுக்கிட்டு நம்மளுடைய பயிற்சிகளை அன்றாடம் செஞ்சுட்டு அவர்கள் அந்த நடைப்பயிற்சி என்ன மாதிரி நமக்கு வந்து சொல்லி கொடுக்குறாங்களோ அதை நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும். ஏன்னா நம்ம வந்து அறுவை சிகிச்சை முடித்த உடனேயே எப்பயும் போல் நாம் கையை வீசிட்டு நம்மளால நடத்த முடியாது. ஏன்னா நம்மளுடைய கால்கள் அந்த மூட்டுக்கு நடுவில் வைக்கக்கூடிய ஒரு மெட்டீரியல் இருக்குது பார்த்தீங்களா, மெட்டல் அல்லது பிளாஸ்டிக். இது நம்மளுடைய உடம்பை பொறுத்த வரைக்கும் நம்ம மூலாதையை ஒரு ஃபாரின் மெட்டீரியலாக தான் அதை ஃபீல் பண்ணும். நம்மளுடைய மூட்டு பகுதிகளுக்கு உள்ள இயற்கையாகவே ஒரு குருத்தெலும்பு இருக்கும் இல்லையா, அது அங்கே இருக்கக்கூடிய மூட்டு பகுதி என்ன மாதிரி மடக்கியிருக்கோம், எப்படி நீட்டிகிட்டு இருக்கோம், நிற்கிறோமா நடக்கிறோமா இல்லை காலில் வேற ஏதாவது வலி தெரியுதா, இதை எல்லாத்தையும் உணர்ந்து மூளைக்கு தகவல்களை சொல்லக்கூடிய ஒரு வேலையை செய்யும். இப்போ அதை ரிமூவ் பண்ணிட்டு அங்கே ஒரு ஃபாரின் மெட்டீரியலை நம்ம வந்து உள்ளே வந்து வைக்கும் பொழுது நம்ம மூளை அதை வந்து ஒரு வேற்று பொருளாக அது நினைக்கும். அப்போ என்ன ஆகும் அப்படின்னீங்கன்னா அங்கே இயற்கையாகவே ஒரு நோய் எதிர்ப்பு சக்தி இருக்கும் பொழுது அங்கே ஒரு பாக்டீரியாவை அது எப்படி கையாளுமோ அதே மாதிரி தான் இந்த மெட்டீரியலை கையாளும். அப்போ அங்கே மூட்டு பகுதியில் ஒரு சிலருக்கு வீக்கம் இருந்துக்கிட்டே வந்து இருக்கும். மூட்டு பகுதி கொஞ்சம் சூடாக இருப்பதற்கும் வாய்ப்புகள் இருக்கு. அதெல்லாம் நம்மளுக்கு வந்து உங்களுடைய அறுவை சிகிச்சை நிபுணர் கரெக்டாக கைட் பண்ணியிருப்பாங்க. மேலும் நம்மளுடைய இயன்முறை மருத்துவரும் உங்களுக்கு அந்த மூட்டு பகுதிக்கு என்ன மாதிரியான பயிற்சிகள் செய்யணுன்றத சொல்லிடுவாங்க. பக்கத்திலே இருந்து எப்படி செய்யணுன்றத டெமோ காமிச்சிருப்பாங்க. அதை நம்ம வந்து சரியாக வந்து செய்யணும். ரைட். ஸோ அப்போ நம்மளுக்கு இந்த நடக்கும் பொழுது ஒரு ஃபாரின் மெட்டீரியலை நம்ம வந்து மூளை வந்து எப்படி ஃபீல் பண்ணுன்றது இன்னைக்கு முக்கியமான பிரச்சனை. ஏன்னா இன்னைக்கு பல பேர் செய்யக்கூடிய ஒரு மிகப்பெரிய தவறு, நம்ம அறுவை சிகிச்சை முடிந்ததுக்கப்புறம் யாரோடைய உதவியும் இல்லாமல் நம்மாட்டுக்கு இயல்பாக வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் வாக்கிங் ஃப்ரேம் இல்லாமல் ஸ்டிக் இல்லாமல் எந்த ஒரு சப்போர்ட்டும் இல்லாமல் நடக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அவ்வாறு செய்வது இந்த மூட்டு பகுதியில் வேறு ஒரு விதமான அழுத்தத்தை ஏற்படுத்தும். வெயிட் பியரிங் ஒரு இயல்பான மூட்டுக்கு இருக்கிற மாதிரி இல்லாமல் அப்நார்மலாக இந்த மாதிரி ஆகிடும். அப்படி இருக்கிறதுனால இன்னைக்கு பல பேருக்கு இந்த மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை பல பிரச்சனைகளை வந்து ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அப்போ நம்மளுக்கு அறுவை சிகிச்சை முடிச்சதுக்கப்புறம் உங்களுடைய அறுவை சிகிச்சை நிபுணர் சொல்லக்கூடிய அறிவுரைகள் மிக முக்கியம். அவர்கள் தொடர்ந்து கொடுக்கக்கூடிய மாத்திரைகளை சரியாக எடுத்துக்கிறணும். எத்தனை மாத காலங்களுக்கு ஒரு முறை உங்களை ரிவ்யூ வர சொல்கிறாங்களோ அதை கரெக்டாக நம்ம வந்து அவர்களை வந்து தேவையான அறிவுரைகளை கேட்கணும். அவர்கள் சொல்லக்கூடிய பரிந்துரைக்கக்கூடிய மாத்திரைகளை மட்டும் நமக்கு எடுத்துக்கொண்டால் வந்து போதுமானது. அது மட்டும் கிடையாது, நீங்கள் சர்ஜரி முடிந்த அந்த காலத்தில் இருந்து வாக்கிங் ஃப்ரேம் இல்லாமல் ஸ்டிக்கி இல்லாமல் கம்ப்ளீட்லி இண்டிபெண்ட்டாக நடக்கிற வரைக்கும் உங்களுடைய உடல் அசைவுகளை எல்லாத்தையும் சரியாக கைட் பண்ணுறதுக்கு ஃபிசியோதெரபிஸ்டுடைய ஹெல்ப்பு ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த மருத்துவ காலங்கள் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரியான வந்து இருக்கும். சிலருக்கு 6 மாத காலங்கள் இருக்கும், சிலருக்கு கூட வந்து ஆகலாம். அதனால் நம்ம வந்து நாம் சர்ஜரி முடிஞ்சதுலேருந்து இண்டிபெண்ட்டாக நடக்கிற வரைக்கும் அவர்களுடைய அறிவுரை என்னவோ அதை சரியாக கேட்டு நடந்தோம் அப்படின்னீங்கன்னா இந்த மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்வதில் எந்த ஒரு தவறும் ஏற்படாது. இன்னும் அறுவை சிகிச்சை அவங்க சரியாக செஞ்சுருவாங்க. அதுக்கப்புறம் நம்ம அதை வந்து எப்படி ஹேண்டில் பண்ணுறோம்னு இருக்கு இல்லையா, அங்கே தான் இன்றைக்கி நிறைய பேர் நம்ம வந்து தப்பு பண்ணிடுறோம். இன்றைக்கி பல பேர் மாத்திரை நிப்பாட்டிடுறாங்க, பல பேர் ரிவ்யூ சரியாக வந்து போகிறது கிடையாது. இன்றைக்கி பல பேர் பயிற்சிகள் செய்யாமல் அவங்களே நடக்க ஆரம்பிச்சிடுறாங்க.
மேலும் அந்த காலில் வலி இல்லாத காரணத்தினால ஓவர்லோடிங் கொடுத்து மறுபடியும் அந்த மூட்டு பகுதியில் ஏதாவது பிரச்சனை ஏற்படுத்துவதற்கு இவர்களே ஒரு காரணமாக ஆகிடுறாங்க. அது மட்டும் கிடையாது, இன்னைக்கு மூட்டு பகுதியில் அறுவை சிகிச்சை செஞ்சுட்டா சில கட்டுப்பாடுகளும் இருக்கும். அதெல்லாம் நம்ம செய்யக்கூடாது. அதையும் தாண்டி நம்ம ஏதோ ஒரு வேகத்தில் செஞ்சுட்டோம் அப்படின்னீங்கன்னா அந்த மூட்டு பகுதியில் பாதிப்பு வரத்தான் செய்யும். ஸோ அப்போ நம்ம இதெல்லாம் நம்மளுக்கு சரியாக நம்ம ஃபாலோ பண்ணிட்டோம் அப்படின்னீங்கன்னா இந்த மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை நம்மளுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். எந்த ஒரு பாதிப்பையும் நம்மளுக்கு ஏற்படுத்தாது. நம்மளுடைய அன்றாட வேலைகளை தொடர்ந்து செய்ய முடியும். இந்த வீடியோவை தொடர்ந்து பார்த்ததுக்கு மிக்க நன்றி. மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ. தேங்க்யூ வெரி மச்.